சபரிமலைக்கு போறவங்க, கேரளா போறவங்க எல்லாருமே மதுரையை தாண்டி போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் தாண்டி தான் போகணும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி சொன்னேன். ராஜபாளையத்துல நிறைய இடங்கள் இருக்கு. சஞ்சீவி மலைன்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு சின்ன மலை கோயில் இருக்கு. அடுத்து சேத்தூருக்கு போனா, சேத்தூர்ல வந்து ஜமீன்கள் வாழ்ந்த ஊரா. சேத்தூர் ஜமீன் சொல்லுவாங்க. அதை தாண்டி தேவதானங்கிற ஒரு இடம் வரும். அந்த கோவில் வந்து காட்டுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு கோவில், சிவன் கோவில் காட்டுக்குள்ள இருக்கு. நச்சாடலிங்கேஸ்வரர். அது வந்து இந்த பேர்ல எங்க ஊர்கள்ல வந்து நிறைய பேர் வைப்பாங்க. நச்சாலிங்கம்னு பேர் வைப்பாங்க. அந்த தேவதானம் கோவில்ல சுத்தி வரும்போது மலை மேலேயே கோயில்கள் அமைச்சிருக்காங்க. பாண்டியர்கள் பேரால, அதாவது கண் கொடுத்த ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில்கள் இருக்கு. அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். மலையிலேயே படிக்கட்டு ஏறி போய் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது சாஸ்தா அணைக்கட்டுன்னு இருக்குது. அந்த தேவதானம் உள்ள கோயிலை தாண்டி போகும்போது சாஸ்தா கோயில்னு இருக்கு. அங்கேயும் வந்து வழுக்குப்பாறை, ஃபால்ஸ்ல குளிக்கலாம். குழந்தைங்களை கூட்டு போய் குளிக்கலாம். வழுக்குப்பாறைன்னு இருக்குது. மீன் பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டு வரலாம். இன்னும் விருதுநகர் மாவட்டத்துல நிறைய கோவில்கள் இருக்கு. பார்க்க வேண்டிய, தரிசனம் பண்ண வேண்டிய இடங்கள், கோவில்கள் நிறைய இருக்குது. பார்க்கலாம்.